அல்லேலூயா. நிறைய ஊழியங்கள் இருக்கு உலகத்தில், எல்லாரும் ஊழியம் பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க. ஆனா ஆண்டவர் உத்தமமான உண்மையான ஜெபங்கள் வருகிற ஊழியங்களை அவர் என்ன செய்கிறார், அந்த கடைசி நாட்கள்ல தேடுகிறார். பிகாஸ் இன்னைக்கு எல்லாரும் பிஸியாக எதுக்கு மாறிட்டாங்கன்னா, மெத்தட்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் ஊழியங்களை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 5 ஸ்டெப்போட சொல்லித்தராங்க. ஊழியத்தை வளர்ப்பது எப்படி. எனக்கு தெரிஞ்ச ஒரே மெத்தடு ஜெபந்தான். எனக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, பைபிள் சொல்லி கொடுக்கறது ஒரே மெத்தடு ஜெபந்தான். அப்போ ஜெபிக்கிறவர்கள் நம்ம ஊழியத்தில் இருக்கிறதும் பெருகிறதும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அது எபிரேயர் 5:8-9 மன்னிக்கணும். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டார். சரி, ஒரு காரியத்தை இங்க நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதை ஆச்சரியமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, சகலத்தையும் உண்டாக்கின தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, வானத்தையும் பூமியும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, சகல அதிகாரங்களையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அவர் எல்லாவற்றிற்கும் மேலாய் இருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்து, அப்படி வாசிச்சா பரவாயில்ல. இங்க என்னன்னு வாசிக்கிறோம்னா, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கவனிங்க, இயேசுவுக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று, அவர் தெய்வம், 100% தெய்வம். மற்றொரு முகம், அவர் 100% மனுஷன். 2 காரியத்தை நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்க்கலாம். ஒன்று அவர் தெய்வம், மற்றொன்று யாரு, மனுஷன். இதுல விஷயம் என்னன்னா, அவருடைய தெய்வத்துவத்தினுடைய காரியங்கள் என்ன என்ன அப்படின்னு கேட்டா, சிலுவையில செய்து முடித்த காரியங்கள், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை உடைத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாதாளத்தின் வல்லமைகளை உரிந்திருக்கிறார், ஜெயம் எடுத்திருக்கிறார், வானமண்டலத்தின் சேனைகள் சகலவற்றிற்கு மேல அதிகாரங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய முடித்த காரியத்தின் நிமித்தம், தெய்வத்துவத்தின் நிமித்தம் நாம் பெற்றுக் கொள்ளுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது நாம் பற்றி கொள்ளுகிறது. சொல்லுங்க, பற்றி கொள்ளுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றி கொள்ளுகிறதுனா, இதை எதையுமே நாம சம்பாதிக்கல, எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பற்றி கொள்ள மட்டும் என்ன செய்றோம்? அவருடைய அதிகாரம், அவர் செய்து முடித்த காரியங்கள், சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு, அவர் கொடுக்கிற அதிகாரம், எல்லாவற்றையும் நான் பற்றி கொள்ளுகிறேன். ஆனால் அவருக்கு இன்னொரு முகத்தை வேதம் சொல்லுகிறது. என்ன? அவர் 100% மனிதனாய் நம்மை போல் என்ன செய்தார்? வாழ்ந்தார். அப்படிங்கும் போது, ஒன்று தெய்வத்துவத்திலிருந்து நான் பற்றி கொள்ளணும், மனுஷத்துவத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தெய்வத்துவத்திலிருந்து பற்றி கொள்ளணும், மனுஷத்துவத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? நம்மளுக்கு 2 காரியமும் முன்னாடி இருக்கு. ஒன்னு, இயேசு கிறிஸ்து செய்து முடிச்ச காரியங்களை நான் என்ன செஞ்சுக்கணும்? பற்றி கொள்ளணும். அடுத்து, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க எப்படின்னா, பற்றி கொள்ளுகிறது மட்டும்தான் நம்ம வேலை, அவர் வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது நமக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, எவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பற்றி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, எவர்கள் அன்போடு ஆவலோடு கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் முழு விசுவாசத்தோடு அதிகாரங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். முழு விசுவாசத்தோடு அவர் செய்து முடித்த காரியங்களை பற்றி கொள்ளுகிறார்கள். யாரு? கற்றுக்கொள்ளுகிறவர்கள். இப்ப மனுஷனா வாழுகிற எனக்கு இயேசு கிறிஸ்து மனுஷனா இருக்கும்போது கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, மகன், நான் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே எவைகளை கற்றுக்கொண்டேன் என்றால், கீழ்ப்படிதலை
கற்றுக்கொண்டேன். சரி, எதுவரைக்கும் நீங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டீங்க? எதுவரைக்கும் இந்த கீழ்ப்படிதலுடைய நேர காலம் இருந்துச்சு? எதுவரைக்கும் இந்த டைம் டியூரேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தா அடுத்த வசனம் சொல்றாரு, தாம் பூரணராகும் வரைக்கும். எத்தனை வரைக்கும் அப்படின்னா, மரிச்சு உயிரோடு எழும்புகிற வரைக்கும் அவர்கிட்ட என்ன இருந்துச்சாம்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிற இருதயம். அல்லேலூயா. நமக்கு தேவையான ஒன்று நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே லெசன். இன்னொரு படி மேல போய் சொல்ல போனா 70 வருஷமோ 80 வருஷமோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு தெரியுமா? கீழ்ப்படிதல். நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 10 சப்ஜெக்ட் இல்ல, 15 சப்ஜெக்ட் இல்ல, ஒரே சப்ஜெக்ட் தான். என்னது? கீழ்ப்படிதல். வெளிநாட்டில் இருக்கிற படிப்பு முறையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நாடு மாதிரி வராத காரியத்தையும் படிச்சு மார்க் வாங்கியே ஆகணும்னு அங்க யாரும் என்ன செய்யறது இல்லை. இங்க பிள்ளைக்கு சயின்ஸ் வராது, சோசியல் வராது, இல்ல மேக்ஸ் வராது, ஏதோ ஒன்று வராது. ஆனா வர்ற காரியம் நிறைய இருக்கும். நம்ம ஆளுங்க அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இதெல்லாம் படிச்சு பாஸ் ஆனா தான் உன்னை அடுத்த கிளாஸுக்கு என்ன செய்வோம், போவோம். வெளிநாட்டில் எப்படி இருக்குன்னா, அந்த புள்ளைக்கு என்ன வருதோ அதை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரே பர்டிகுலர் 2-3 காரியம் தான் அவனுக்கு வருதுன்னா, அந்த 2-3 காரியத்தில் இல்ல ஒரு காரியம் தான் அவனுக்கு வருதுன்னா, அந்த ஒரே காரியத்தையே வாழ்க்கை ஃபுல்லா என்ன செய்வாங்க அவனுக்கு, அதுலயே டீச் பண்ணி அதுலயே ட்ரெயின் பண்ணி கடைசியில் அவன் யாரா இருப்பான்னா, ஒரு காலத்துல அந்த குறிப்பிட்ட காலத்துல பெரிய ஆளா இருப்பான். அல்லேலூயா. உங்களே என்னைய ஆண்டவர் எதுல பூரணராக்க விரும்புகிறார் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க நம்மள தெய்வம் பரிசுத்தத்துக்கு நேராய் பூரணராக்க விரும்புகிறார், உண்மை. நீதிக்கு முன்னாடி பூரணராக்க விரும்புகிறார், உண்மை. ஆனா மனுஷனா தெய்வம் எதுல என்னைய பூரணப்படுத்த விரும்புகிறார்னா, என்ன நடந்தாலோ எப்படி சூழ்நிலை இருந்தாலும் இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். கீழ்ப்படிதல்ல ஒரு பூரணம். அறகுறையான கீழ்ப்படிதலை பத்தி ஆண்டவர் இங்க பேசல. பூரணமான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாக என் இருதயத்தை கற்பிக்க தெய்வம் நினைக்கிறார். பலர் ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் தேவ அழைப்பையும் இழந்து போகிறதற்கு காரணம் என்ன, அடிமைத்தனத்திற்குள்ள போகிறதற்கு காரணம் என்னன்னா, கீழ்ப்படுகிறதுனால. நல்ல கவனிங்க, அவங்க கீழ்ப்படுகிறவங்க தான், ஆனா முழுமையாய் தங்களுடைய இருதயத்தை கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் பலி செலுத்தினார். அந்த பலி முழுமையாய் அல்ல, அறகுறையா இருந்துச்சு. உடனே தெய்வம் சொன்னாரு, நீ செலுத்தின அந்த பலியின் நிமித்தம் உன்னுடைய சந்ததி 400 வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளாக போவாங்க. சவுல் இடத்துல ஆண்டவர் போய் சொன்னாரு, போய் அமலேக்கின ஒருத்தனை விடாம அழிச்சிட்டு வா, ஒரு ஆடு மாடு விடாம அழிச்சிட்டு வா. இவர் என்ன செஞ்சாருன்னா போனாரு, அழிச்சாரு. ஆனா முழுசா. அப்ப நான் எதுல என்னைய கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது சொந்தம் கூட அங்க சுய ஆதாயங்களோ சுய காரியங்களோ உட்புகுறாம பூரணமான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒண்ணு அவசியம். உங்களுக்கு இன்னும் விளக்கி சொல்லணும்னா, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு விஷயமே இல்லை. யாருக்கு? பிதாவுக்கு. ஆனா அந்த கீழ்ப்படிதனுடைய லெசன் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 இன்டென்ஸ் ஆகி கிளாஸ் ஏற 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 அந்த கீழ்ப்படிதனுடைய அந்த சப்ஜெக்டினுடைய வெயிட் ஏறி 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 கடைசியில அந்த சப்ஜெக்டினுடைய முடிவுக்கு வர்ற நேரத்தில் தெய்வத்தினுடைய ஜெபத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும், நீங்கட்டும். ஏன்? இந்த கீழ்ப்படிதனுடைய நிலை ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கீழ்ப்படிதனுடைய நிலைக்கு ஒரு பெரிய கிரயம் தேவை இருக்கு. இந்த கீழ்ப்படிதல் நிலைக்கு என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என் எண்ணங்கள், என் உணர்வுகள் எல்லாம் வச்சு அர்ப்பணித்தா தான் இதுக்கு கீழ்ப்படிய முடியுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்டுக்கு இயேசுவே என்ன செய்றார்னா, தன்னை அடக்கி ஒடுக்கி யாருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தார்னா, கர்த்தருடைய சமூகத்தில். எதற்காகனா, எடுத்து போடுங்கிற ஜெபம் இல்ல, உம்முடைய சித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும், நாம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான்.
நீங்க ஜெபிக்கிறத வச்சு எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, நீங்க ஆராதிக்கிறத வச்சு எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, நீங்க பாட்டு பாடுறத வச்சு நீங்க எப்படிப்பட்ட ஊழியர்கள், பாட்டு பிரசங்கம் பண்றதை வச்சு நீங்க எப்படிப்பட்ட ஊழியர்கள் என்கின்றதை கணிக்க முடியாது. எதை வச்சு கணிக்க முடியும்னா, நீங்க கீழ்ப்படுகிற நிலையில எங்க இருக்கீங்க. நான் நல்ல பாட்டு பாடுறேன் தான், நல்ல பிரசங்கம் பண்றேன் தான், ஆனா உன் கீழ்ப்படிதலுடைய நிலை எங்க? எவ்வளவு லெவலுக்கு இருந்தா நீ கீழ்ப்படிவ? ஆண்டவரே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த லிமிட்ல இருந்தா நான் கீழ்ப்படிவேன், சரியா? இதுக்கு மேல ஒரு படி போனா கூட ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னா, ஒரு கிறிஸ்தவ மனுஷனுடைய ஸ்டாண்டர்டு தரம் எங்க இருக்குன்னா, அவன் ஜெபிக்கிற ஜெபத்திலையும் அவன் படிக்கிற வசனத்திலையும் பிரசங்கிக்கிற முறையிலையும் இல்ல, அவன் எவ்வளவாய் தன்னை கீழ்ப்படுத்துகிறானோ அதுல தான் அவனுடைய கற்றுக்கொள்ளுகிற திறமையும், எவ்வளவாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான், ஆண்டவரை நேசிக்கிறாங்கிறது வெளிப்படுது. நீங்களும் நானும் எவ்வளவுக்கு என்னை தாழ்த்தி இருக்கிறேன், நான் என்னை கேட்கிறேன், உங்களை இல்லை, நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு தாழ்த்தி இருக்கிறேன், எவ்வளவாய் அவருடைய சொல்லை நான் கேட்கிறேன், எவ்வளவாய் நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை அதுக்குள்ள தள்ளி கொண்டு போறதுக்கு நான் எவ்வளவாய் என்னை முயற்சிக்கிறேன். இல்லையே, ஏதோ ஒரு லெவல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வருது, அது வரைக்கும் கீழ்ப்படுகிறேனே தவிர அதுக்கு மேல என்ன செய்ய முடியல என்னால. ஏன்? அதுக்கு மேல கீழ்ப்படுகிறதுக்கு நிறைய கிரயம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாடமே அதுதான். பக்கத்துல கை பிடிச்சிருங்க, நீங்க சாகர வரைக்கும் உங்களுக்கு பாடமே அது ஒண்ணுதான். நீங்க படிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாடமே அது ஒண்ணுதான். ஏன்னா இதை இவ்வளவு இன்டென்ஸா நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த வசனத்தினுடைய முடிவு இது ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தணுங்கிறத சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு. நல்ல கவனிங்க, நாம இந்த சப்ஜெக்ட்ல தத்தி தத்தி ஆவது உட்கார்ந்து தான் ஆகணும். தெய்வ சில காரியங்கள்ல ஒரு லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் போது அது ஒருவேளை சாக்ரிஃபைஸா இருக்கும், அது ஒருவேளை சில காரியங்களை இழக்க நேரிடுகிறதா இருக்கும், என்னுடைய நல்ல சூழ்நிலைகளை விட்டு விலக வேண்டியதா இருக்கும், பிள்ளைய கொடுக்க வேண்டியதா வரும். யார் மாதிரி? ஆபிரகாம் மாதிரி மேல வைக்க வேண்டிய நிலை வரும். இப்ப தெய்வம் ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சும்மா ஒண்ணு என்ன செஞ்சிடல, சொல்லிரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்துல வச்சாரோ அதுக்கப்புறம் தெய்வம் ஒரு சோதனையும் அவருக்கு வைக்கல. அதோட சரி, அதுக்கப்புறம் முழுசும் ஆசீர்வாதங்கள் தான், அதுக்கப்புறம் முழுசா பெருக்கம் தான், அதுக்கு அப்புறம் முழுசா கர்த்தருடைய வாக்குத்தத்த நிறைவேறுதல் தான். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், பல வேளைகளிலும் தேவன் வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களுக்குள்ள நுழைய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் என்னை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான். அல்லேலூயா. என் தெய்வம் கொலை செய்ய அனுமதிக்கல, அவனுக்கு கீழ்ப்படிதலை டீச் பண்ணாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. உன் பிள்ளைய தூக்கி மேல வைன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, அவனை கொன்னு அவன் தலை கீழே உருள்றத பார்த்து சிரிக்கிற தெய்வம் இல்ல. எதை செக் பண்றாருன்னா, செக் பண்றாருன்னு சொல்றதை காட்டிலும் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுவேன். எதை கற்றுக் கொடுத்தாருன்னா, எப்படி இருந்தாலும் நீ தெய்வத்துக்கு எப்படி கீழ்ப்படின்னு நான் சொல்றேன் மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அவர் பூரணராகும் வரைக்கும். அல்லேலூயா. எந்த லெவலுக்குன்னு சொல்லவா? சிலுவையில மரிச்சிட்டார், உடனே சரி கீழ்ப்படிதல் அங்கேயே நின்றுணும் அப்படின்னு பார்த்தோம். மரிச்சு உயிரோட எழுந்திருச்சிட்டார். எழுந்திருச்ச பின்னாடி கூட வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 1:1 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1:1. தெயோப்பிலாவிலே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். எங்க இருந்து சொல்லுங்க, எதுல இருந்து எது வரைக்கும்? தெரிந்து. அதுக்கு முன்னாடி முன்னாடி வசனம் போடுங்க, 1வது வசனத்துல.
தெயோப்பிலாவே, கிறிஸ்து இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, அடுத்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும். என்ன செஞ்சார்? டைரக்டா வந்து உபதேசிக்கல. டைரக்டா வந்துட்டு எப்பா நான் மரணத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், இனிமே பாருங்க டீச்சிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா டீச்சிங்ல இறங்கிரல தெய்வம். அவர் இன்னும் எதுலதான் இருந்தார்னா செய்யவும். எதுல இருக்கிறாரு? செய்யவும் உபதேசிக்கவும். எதுலதான் இன்னும் நிக்கிறாரு? செய்யறத விடல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் உயிரோட எந்திரிச்ச பரவுமா உம்முடைய கீழ்ப்படிதல் லெசனுக்கு ஒரு அளவு இல்லையா? எங்க செய்யறார்? உயிரோட எந்திரிச்ச பறவை என்னத்துல இன்வால்வ் ஆகிறார்னா செய்யவும். அப்படின்னா அவர் ஒரு காரியத்தை ஆழமா மனித குலத்துக்கு டீச் பண்ணிட்டு போனது என்ன தெரியுமா? மரிக்கிற வரைக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. மரிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை தாழ்த்துகிறதற்கு ஒப்பு கொடுங்க. மரிக்கிற வரைக்கும் அவர் என்னென்னலாம் சொல்லுகிறாரோ அது கஷ்டமா இருந்தாலும் அதை செய்கிறதற்கு உங்களை தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? உடன்படுத்துங்க. இது ஒரு சப்ஜெக்ட். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். இன்னைக்கு இந்த பலத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நான் சில காரியங்களை உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீங்க அதுல சில தியாகங்கள் இருக்கிறதுனால அந்த லெசன் என்ன செய்ய மாட்டீங்க? உட்கார மாட்டீங்க. அதுல சில விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அதை எடுத்துக்க மாட்டீங்க. சிலதை இழக்க வேண்டியது வர்றதுனால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அதை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆனா இங்க ஒரு சொல்றாரு, ஏன் இதை செய்யணும்னா தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் என்னத்தை கொடுக்கிறார்? நித்திய ஜீவன. அப்படின்னா கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் என்னவா? அதான் சொல்றேன், நம்ம மேலோட்டமா கிறிஸ்தவத்தை பேசவே முடியாது. பைபிள் அப்படி சொல்லல. இயேசு அழகா அந்த வசனத்துல அந்த நிருபர் எழுதி வச்சுட்டார். என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, பூரணரான பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா எந்த பகுதியில ஏதாவது வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு படியில் ஏதாவது ஒரு நிலையில தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சது போதும் அப்படிங்கிற நிலை உள்ள வருதுன்னா நீங்க பரலோகத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். எதை விட்டுட்டீங்க? தெய்வத்துக்காக வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற நிலை வருதுன்னா நீங்க பரலோகத்தை கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். தேவ சித்தம் செய்தது போதும் அப்படிங்கிற நிலை வருதுன்னா நீங்க பரலோகத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். தேவனுக்காக ஓடினது போதும் அப்படின்னு என்னைக்கு புல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க பரலோகத்தை விட்டுட்டீங்கன்னு நான் சொல்லல. யாரு சொல்றா? ஏன்னா நம்ம ஆவியில தொடங்கி ஒரு லெவல் வரைக்கும் கீழ்ப்படிதல் இருக்கு. அதுக்கப்புறம் சில தியாகங்கள் இருந்தாதான் சில கீழ்ப்படிதல் நான் கொண்டு வர முடியுங்கிற நிலை வரும்போது நான் இங்கேயே நின்னுக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? நான் சொல்றேன், அந்த நின்று கொள்ளுகிறது பெரிய ஆபத்து. தொடங்கிட்டோம், முடிக்கிற வரைக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தொடங்கிட்டீங்க. எப்படியோ தொடங்கிட்டீங்க. சொல்லுங்க, எப்படியோ தொடங்கியாச்சு. முடிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருங்க, இடையில நின்றாதீங்க. ஏன்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், நிலைத்திருப்பவனே ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நிலைத்திருப்பவனுக்கு வேற ஏதாவது கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. டைரக்டா எங்க தான் டச் பண்றாரு? மொத்தத்துல ஓடித்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஒன்று தெய்வத்துக்காக ஓடணும், இல்லாட்டி பின் வாங்கணும். அறகுறைய நான் அதனாலதான் ரொம்ப நான் பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்னா, ஆண்டவரே ஏதோ ஒரு நிலையில சில சின்ன சின்ன காரியங்களை விட்டு உங்களுடைய ஊழியத்தையும் ஆரம்பிச்சு தொடக்கிட்டேன். ஆண்டவரே சாகர வரைக்கும் இதை நான் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா.
கண்டினியூ பண்றதுக்கு தயவு செஞ்சு கிருபை தாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் அந்த பாரத்தை வைக்கட்டும். சாத்தூர்ல இருந்து பாக்குற உங்களுக்கு சொல்றேன், பிள்ளை நீங்க தொடங்கிட்டீங்க, தெரியாமையோ தெரிஞ்சோ நீங்க தொடங்கிட்டீங்க. அந்த ஓட்டத்தை முடிகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு விசுவாசத்தோட எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி நடக்கணும். நடக்கணும். நான் பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறதுங்க பத்தி தெய்வம் கேட்கல. நீ கிளாஸ்ல உட்கார்ந்து சப்ஜெக்ட்ல பைபிள் அதான் சொல்லுது, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்ல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதல, சகிக்கிற மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிளாஸ் கடுகடுன்னு தான் சார் இருக்கு, அறுக்குது சார் இந்த கிளாஸ், டென்ஷன் ஆக்குது சார் இந்த கிளாஸ், இருந்தாலும் சகிச்சுக்கங்க. எனக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். மனுஷனை பார்த்தாலே உள்ள பத்திக்கிட்டு வரும் எனக்கு. ஏன்னு சொன்னா குனிய வச்சு முதுகுல மங்குன்னு குத்துவான் மனுஷன். இப்போலாம் தொட்டாலே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளை. அப்ப அடி நாயடி பேயடி இல்லை. எனக்கு அந்த மனுஷனை பார்த்தாலே அவ்வளவு டென்ஷன் வரும். அப்ப என்ன செய்ய, என்னையா செய்ய? டென்ஷன் வந்து நான் என்ன செய்ய? ஒன்றும் செய்ய. நான் போய் பிரின்சிபால்கிட்ட போய் எனக்கு மேக்ஸ் கிளாஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்றாங்க, ஒன்றையும் தான் எனக்கு பிடிக்கல, டிசியை வாங்கிட்டு என்ன செய்ய? யாரும் மேக்ஸ் வாத்தியார் என்ன செய்ய போறது இல்லை, மாத்த போறது இல்லை. என்ன இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு உள்ள என்ன செய்ய, உட்காரு. தெய்வம் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, என் புள்ள ஜெயிக்கிறானோ தோக்குறானோங்கிறத எதிர்பார்க்கல, என் புள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு நடக்கானான்னு பார்த்தாரு. தரித்திரத்திற்கு நடுவுல, போராட்டத்திற்கு நடுவுல, நிர்வாணத்திற்கு நடுவுல, மரணத்திற்கு வியாதிகளுக்கு நடுவுல என் புள்ள பல்ல கடிச்சிட்டாவது நடக்கிறானாங்கிறத கவனிக்கிறாரு. நீங்க தோப்பீங்க ஜெயிப்பீங்க அது அவருக்கு ரெண்டாவது பட்சம். சகிக்கிற மனுஷனை நிச்சயமா தெய்வம் ஜெயிக்க வைப்பார். பின்வாங்கிறவன இல்ல, சகிக்கிறவனை கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்ய வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஏன்? என்னில நற்கிரிகளை தொடங்கினவர் முடிக்கிற வரைக்கும். நான் என் வேலை என்ன தெரியுமா, கிளாஸ்ல உட்கார்றது தான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்ம வேலை ரொம்ப சிம்பிள். என்ன சொன்னாலும் சரி மண்டையை ஆட்டிக்கிட்டு பேசாம கிளாஸ்ல உட்கார்ந்துட்டோம்னா, முடியாத மக்கு ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மக்கு ஸ்டூடெண்டா பிரைட் ஸ்டூடெண்டா யாரு மாத்துவா? நான் பயந்தாங்கோழி தான். நீ பயந்தாங்கோழியா இருந்தாலும் எதுல உட்கார்ந்து இருக்கணும்? எனக்கு படிப்பு வராதுதான், இருந்தாலும் எதுல உட்காரு? நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு விளங்க மாட்டேங்குதான், இருந்தாலும் எங்க உட்காரு? நான் சின்ன புள்ள, எரேமியா சொல்ல, நானு சின்ன புள்ள, பரவாயில்ல தம்பி, இது எல்லாருக்கும் உள்ள காமன் கிளாஸ் தான். வந்து மோசே சொல்றாரு, இது திக்குவாயி மந்தனாவு என்ன பண்ண தம்பி, வா உட்காரு. நான் பலவீனமானவன், தேவையில்ல உனக்கு, நீ என்ன நிலைமையில இருக்க நான் கேட்கல. கிளாஸ்ல வந்து என்ன செய், உட்காரு உட்காரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கீழ்ப்படிய வைக்கிறதுக்கான ஒரு பலன். அது நான் சொல்லச்சா, ஒரு முறையும் தேவனுடைய கீழ்ப்படிதல் கிளாஸுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள, அந்த நாட்களுக்குள்ள தங்களை உடன்படுத்துகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவ பலன் பெருகி கொண்டே இருக்கும். காட் ஸ்ட்ரென்த் வந்து எங்க இருந்து வருதுன்னா, நீங்க நினைக்கிறீங்க டைரக்டா நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய பலன் நம்மளை நல்லெடுது இல்ல, நடக்கும் போது தேவ பலன் நம்ம மீது நல்லெடுக்கிறது. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட காத்துருன்னு சொல்லல, போ. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட உட்கார்ந்துருன்னு சொல்லல, போ. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட கிளாஸ்ல வந்து உட்காரு. கொஞ்ச பலத்தோட, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாம கொஞ்ச பலத்தோட செயல்படு. யாருக்கு அதிக பலன் ஆண்டவர் கொடுக்கிறார், யாருக்கு அதிக சத்துவம் கொடுக்கிறார், இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த கிளாஸுக்குள்ள உட்கார்றாள். அதிக கிருபை, அதிக பலன், அதிக ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க. அதனாலதான் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்த கிளாஸ்ல யார் தான் உட்கார்ந்துருக்கா? பைத்தியத்துக்கு கிளாஸ் எடுக்க தெய்வம் ரெடி.
நீங்க நான் பைத்தியம் பைத்தியம் இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நம்ம என்ன சொல்ற, பைத்தியம் பைத்தியம். அவர் சொல்ற பைத்தியத்துக்கு கிளாஸ் எடுக்க நான் ரெடி. நீ ரெடியா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ பைத்தியம், நான் பைத்தியத்துக்கு கிளாஸ் எடுக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? பலவீனன் ஆண்டவரே, பலவீனனுக்கு ஆண்டவரே கொஞ்சம் உட்கார்ந்தாலே தூக்கம் வந்துடும் ஆண்டவரே. என்ன பரவாயில்ல ராஜா, வா, நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன். பலவீனனா இருந்தாலும் கிளாஸுக்குள்ள உட்கார வச்சு பாடம் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறார். கொஞ்சம் யோசிங்களேன். உலக டீச்சர்ஸ் எல்லாருமே பைத்தியமா இருந்தா கிளாஸ் எடுப்பான்? சொல்லுங்க. முதல்ல வீட்டில் இருக்க 2 பேரையும் கூப்பிட்டு, என்னைய பைத்தியம் ஆக்கிறான் அவங்க புள்ள, தயவு செஞ்சு நினை செஞ்சுட்டு போங்க. ஒரு புள்ள ஸ்கூல்ல தூங்கிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி வீக்காவே இருக்கு, சரீரத்துல பலவீனம், அப்படியே சொங்கி சொங்கி விழுது. அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க? ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு, ஏமா ரொம்ப தூங்குறாம்மா, அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான், ஹார்லிக்ஸ் சீட்டு கொடுத்து நல்ல குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி பிள்ளை நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க கூட்டுவாங்க? நம்ம டீச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்களே பைத்தியம், என் வல்லம் அப்படி, அல்லேலூயா, என் பெலன் அப்படி, நீ வந்து உட்காரு, நான் மிச்சத்தை என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கணும். தெய்வம் என்ன கிளாஸ்ல உட்கார வச்சாலும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துடணும். எதுல நடத்தினாலும் சரி, நான் கண்ணை மூடிட்டு நடக்கணும். எவ்வளவு சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை. நான் என்னைய பார்க்கறது இல்லை, என் டீச்சரை பார்க்கிறேன். அவரால முடியாது ஒண்ணும் இல்ல, என்னால முடியாது, அவரால முடியும். அப்படிங்கிற விசுவாசத்தோட எங்க வந்துடணும்? பூரணராகும் வரைக்கும். இருதயத்துல கை வைங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, மரிக்கிற வரைக்கும் இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டே இருக்கிறதுக்கு தேவ கிருபை எங்களுக்கு வரட்டும். நாங்க ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாதப்பா. தோர்த்து போனாலும் சோர்ந்து போகக்கூடாது, பலவீனமா இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அந்த சோர்வை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுதே என் பிள்ளையை விட்டு வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு என்னத்தை கொடுப்பேன்? நித்திய. இப்ப விஷயம் என்னன்னா, யாருக்கு இந்த கிளாஸ்ல உட்கார ஆசையா இருக்கும்? பக்கத்துல கை பிடிச்சோன்னா, யாருக்கு தான் இந்த கிளாஸ்ல உட்கார ஆசையா இருக்கும்? சரி கேளுங்க, யாருக்கு ஆசையா இருக்கும்? இப்படி ஒரு மொக்க கிளாஸா இருக்கு, ரொம்ப அடிதடியான கிளாஸா இருக்கு, நம்மளை விலை கொடுக்கிற மாதிரி கிளாஸா இருக்கு, நம்மளை உட்காந்து நம்மளை போட்டு தள்ளுற கிளாஸா இது இருக்கு. இருந்தாலும் இந்த கிளாஸ்ல ஆசையோட உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டா முடியுமா? எப்படி? 3 காரியம். 1, விழுந்து போன சரீரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழுந்து போன சரீரம். அடுத்து விழுந்து போன உலகம், விழுந்து போன உலகம். அடுத்து சத்துருனுடைய தந்திரம். 3 காரியம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்து போன சரீரம், விழுந்து போன உலகம், சத்துனுடைய தந்திரம். இந்த 3ம் என்ன செய்யும்னா, நம்மள அந்த கிளாஸ்ல உட்காரவே படிக்கவே விடாது. எது? இந்த விழுந்து போன சரீரம் உயிரை வாங்குமாக்கும். நம்ம எதையாவது சொஞ்சா இது என்ன செய்யும்? இப்போ உள்ள உட்காந்துக்கிட்டு கிளாஸ்ல உட்காந்துடாத, ஏய் உனக்கு அது இருக்கு இது இருக்கு, பலவீனமா இருக்கிற. நான் உண்மை சொல்றேன், நான் சாட்சி அதை சொல்றேன், சரியா? உங்க விசுவாசத்துக்காக. எனக்கு கொஞ்சம் அதிகாலையில் எழும்பி நான் ஜெபிக்கிற பழக்கத்தை ஆண்டவர் வச்சு கொடுத்துருக்கிறாரு கிருபையா. அப்படி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஜெபிச்சுட்டு எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் இருந்தா தான் அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த நாள் ஒரு மாதிரி நல்லா எனக்கு போகும். இல்லாட்டி ரொம்ப சோர்வா நான் ஃபீல் பண்ணுவேன், பலவீனமா இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப அந்த நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வாந்தி வந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பேன் அந்த டே ஃபுல்லாவுமே. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேனே, ஆனா இந்த சரீரம் என்ன செய்ய மாட்டேங்கி, ஒத்துழைக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே, ரொம்ப பலவீனமா இருக்கிற ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாட்களா. இப்போ ஆண்டவருடைய கிருபைனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அது சாட்சியா நான் உங்களுக்கு சொல்றேன், இது முடியுங்கிறதுனால சொல்றேன். இப்போ என்னுடைய தூக்க நேரம் ஒரு 4 இருந்து 4.5 மணி நேரம் தான் இருக்கு, 3-4 மணி நேரம் தான் என் தூக்க நேரம் இருக்கு. ஆனா நாள் முழுசும் ஆண்டவர் பிரிஸ்கா வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நான் ஒன்றை விசுவாசிச்சேன். என்னத்தை விசுவாசிச்சேன்னா,
இந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு என் இயேசு தன்னுடைய சிலுவையில மறைச்சிருக்கிறார். விசுவாசம் பிழைக்க வச்சதை நான் உணர்ந்தேன். இந்த விசுவாசம் இந்த சரீரத்தை பலப்படுத்தினதை உணர்ந்தேன். அதனாலதான் சொன்னேன், ஒன்று பற்றி கொள்ளுகிறது, மற்றொன்று கற்றுக்கொள்ளுகிறது. பற்றி கொள்ளுகிறது கிட்ட ஏன் போறோம்னா கற்றுக்கொள்ளுகிறதுக்கு. எப்படி சொல்லுங்க? நான் ஏன் போய் ஏசிட்ட போய் ஆண்டவரே அவங்க வல்லமை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கத்துக்க விட மாட்டாங்க ஆண்டவரே. அந்த இதை மேற்கொண்டு கற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் எதை பிடிச்சுக்கிறேன்? உங்க வல்லமை என்ன செஞ்சுக்கிறேன்? இது எப்படின்னா, ஒரு டீச்சர் என்கரேஜ் பண்றது மாதிரி. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அளவுக்கு பாஸ் ஆயிருந்தா கூட சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவன் எப்பதான் ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பான் வாழ்க்கையிலேயே முறையா, அவன்கிட்ட போய் ஏதோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. என் ஸ்கூல்ல கூட ஒரு 2 டீச்சர்ஸ் அப்படி இருந்தாங்க. ஏய் பயங்கரமான மார்க் வாங்கியிருக்கடா, சூப்பர்ரா. அவன் பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கியிருக்கோம்னு நினைச்சிருவான். அவன் அந்த லெவலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணி உண்மையாகவே அடுத்தடுத்த காலத்துல அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல பார்த்தா அவன் லெவல்ல ஒரு ப்ராக்ரஸ் என்ன செய்யும்? தெய்வத்தோட என்கரேஜ்மெண்ட் வார்த்தையில இல்ல, வல்லமையில. He never encouraged his people with some empty words. சும்மா பேசுற எம்டி வேர்ட்ஸை வச்சு தன்னுடைய ஜனங்களை பலப்படுத்துறவர் அல்ல, தன்னுடைய வல்லமையை அனுப்பி. என் சரீரத்துல கை வைங்க பார்க்கலாம். உங்க சரீரத்துல கை வைங்க, கறியை வச்சு இயேசுவின் நாமத்தினால தேவ வேலையை செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, என்னை பலவீனப்படுத்துகிற என் சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு என்று சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தினால வெளியேறு என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் என்ன செய்யுது? நான் விழுந்து போன சரீரம் இந்த கிளாஸ்ல உட்கார விட மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துகிறதுக்கு நான் என்ன செய்றேன் இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? விழுந்து போன உலகம். ஒரு மாசம் தொடங்குனா தம்பி முடிய மாட்டேங்குது தம்பி. அதுலேயே சோர்ந்து இந்த கிளாஸ் எல்லாம் மறந்து என்ன செஞ்சிருது? இந்த கீழ்ப்படிங்கிற கிளாஸே எண்ணத்தை விட்டு என்ன செஞ்சிருது? போயிருது. இந்த கிளாஸ் இருக்கிறதே மறந்த. ஏன்? உலகம். தெய்வம் சொன்னாரு, பவுல் அழகா சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? அவரால இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க. எதுனால அங்க பாருங்க. இங்க இருந்து தொடங்காதீங்க. எதையுமே உங்ககிட்ட இருந்து என்ன செய்யாதீங்க. நான் இன்றையில இருந்து ஒன்னும் நடக்காது. இன்னையில இருந்து நான் அதை செய்ய ஒன்னும் நடக்காது. எல்லாமே எங்க இருந்து தொடங்கணும்னா அங்க இருந்து. நான் ஏன் ஞானத்துல பாஸ் ஆனா தான் பெரிய ஆளாகிடுவேனே. யாருடைய அறிவை வாங்கி பாஸ் ஆகிற ஆளு? டீச்சர்கிட்ட இருந்து வாங்கி டீச்சருக்கு ரிசல்ட் கொடுக்குற ஆளு. அல்லேலூயா. அப்ப விழுந்து போன உலகம் பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஆஸ்திகளா இருக்கட்டும், நான் சொல்றேன், நம்முடைய கவனங்கள் எல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல கீழ்ப்படிய கூடாதபடிக்கு இந்த உலகத்தின் மாயையினால இச்சையினால செதறப்படுகிறத கவனிக்க முடியுது. நல்ல வீடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல நிலங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணாலும் அடுத்த புத்தி என்ன யோசிக்குதுன்னா, வாடகை விடுறதுக்கு இன்னொன்னு கட்டினா எப்படி இருக்கும்? ஏற்கனவே இருக்கு, இன்னொன்னு ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்கிறேன், இன்னொன்னு வீட்டுல சேஃப்டிக்கு என்னத்தை வச்சிருக்கோம்னா, இதை வச்சு எதுக்கு வச்சிருக்கீங்களா? அது சேஃப்டியா இருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சும்மா இருந்துச்சுன்னா அது தெய்வத்துக்கு பிரியம் இல்லாத காரியம். அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க. இப்ப இந்த விழுந்து போன உலகம் என்ன செய்யுதுன்னா, பிசாசு இயேசுவை கூட்டிட்டு போய், யாரை கூட்டிட்டு போய்? இயேசுவையே தூக்கிட்டு போயிட்டான் மனுஷன். தூக்கிட்டு போய் உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் வச்சு நான் உனக்கு என்ன செய்வேன்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிங்க பார்க்கலாம்.
உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேணுமா? சிம்பிள் ரூட் ஒன்று இருக்கு. யாரை பணிந்து கொள்ளணும்? அதுக்கு தெய்வம் ஒன்றும் நீடு இருக்கணும்னு அவசியமே. இயேசுகிட்டே சொன்னானா நம்மளாம் சும்மா சூப்பி அவனுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதி. நான் சொல்றேன், என் தெய்வத்துக்கிட்ட நான் என்ன செய்யறேங்கிறது தான் முக்கியம். அவர்கிட்ட இருந்து வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். என்கிட்ட இருந்து போகுதான்னு தான் கவனமா இருக்கணும். நான் அதனால தான் பைபிள் சொல்லுது, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட. அப்ப இதே வசனத்தை வச்சு என் தெய்வ சிலுவையில உலகத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. இனிமே இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் மாயைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்துடணும். எதுக்கு வந்துடுறோம்? இதெல்லாம் எதுக்கு தெய்வம் சொல்றோம்னா, கிளாஸ்ல உட்கார வைக்கிறதுக்கான வல்லமையாக்கும். சரீர பலவீனமா இருக்கு, டக்குன்னு உள்ள இருந்து ஒரு வசனம் வரணும். என்ன வரணும்னா, என் சரீரத்தை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிளாஸுக்கு வந்துடணும். ஐயோ நெருக்கம் உலகத்தை, அப்படி வரும்போது டக்குன்னு அதே சிலுவையில் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற இயேசு என்னை பலப்படுத்துவார். கிளாஸுக்கு வந்துடணும். கடைசியில பிசாசின் தந்திரம், பக்கத்துல கை பிடிச்சலுங்க, பிசாசின் தந்திரம். ஐயோ எப்படியாவது புகுந்தாவது வர்றான், எதையாவது டிசைனா வர்றான் தப்பிக்க. நான் சொல்றேன், பைபிள் தெய்வம் சொல்றாரு, அவனுடைய சகல தந்திரங்களையும் அழிச்சிருக்கிறார் தெய்வம். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவனுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளுகிறதுக்கு திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. எப்படி? அவர் காரியத்தை சொல்லட்டா, அவனுடைய ஒரு தந்திரங்களும் ஒரு லெவல்ல இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? ஆரம்பத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு தந்திரம், மிடில் கிளாஸ்ல இருக்கிறவனுக்கு ஒரு தந்திரம், அடுத்து கொஞ்சம் கிரேடு, தந்திரத்திலேயே கிரேடு வச்சிருக்கான். யாரு சொல்லுங்க? நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பேசிக் கிரேடே போதும். இவனுக்கெல்லாம் ரொம்ப தந்திரம்லாம் தேவையே. ஆனா இந்த தந்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு திராணி வேணும்னா கிளாஸுக்கு வந்துடணும். கீழ்ப்படிதல் தான் சத்துனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுவோம், அதை மேற்கொள்ளுகிறதற்கான ஞானத்தையும் கொடுக்கும். ஜபம் மட்டும் இல்ல, வேத வாசிப்பு மட்டும் இல்ல, கீழ்ப்படிதல். எவ்வளவா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ உங்க பலவீனத்தின் நடுவில், நான் சொல்றேன், சத்துருவின் தந்திரங்களை ரொம்ப குவிக்கா டிசைன் பண்ணி அதை தட்டிட்டு போறதுக்கான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இனிமே சாக்கு சொல்லக்கூடாது. விழுந்து போன சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் மனுஷன் தானே. மனுஷன் இல்ல, தேவ மனுஷன், தேவ மனுஷி. ஏன் சிலுவையில என்ன செஞ்சுட்டாரு? என் பழைய மனுஷனை தெய்வம் அரைஞ்சிட்டாரு. விசுவாசம். விசுவாசம் தான் ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. எஸ், எடுத்துக்கோங்க அதுல இருந்து. அடுத்து சொல்றாரு, இந்த உலகம் ஆண்டவரே நெருக்குது ஆண்டவரே. சொல்லுவார், டை அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? ஜெயிச்சிருக்கிறேன். எடுத்துட்டு எங்க வந்துரு? கிளாஸுக்கு வந்து. தந்திரம் புகுந்து வர ஆண்டவரே. தம்பி, அந்த தந்திரத்துக்கு நடுவுல உள்ள வந்தாதான் அடுத்தடுத்த தந்திரங்களை உடைக்கக்கூடிய ஞானத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? இவ்வளத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் என்னத்தை கொடுக்கிறார்? அல்லேலூயா. இப்ப என்னன்னா, சிலபஸ ஆண்டவர் தொடங்கணும். என்ன சிலபஸ? பாடத்தை தொடங்கணும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற லெசனை எப்படி தொடங்குவாரு? எதுல இருந்து தொடங்குவாரு? என்ன மாதிரி லெசன் போகும்? இயேசுவை பின்பற்றுகிறது எப்படி அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸியா சொல்றான். சும்மா இயேசுங்கிற பேரை என்ன செஞ்சுக்கணும்? நம்பிக்கிட்டு கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா அப்படியே போய் இல்ல. இயேசுவை பின்பற்றணும்னா ஆண்டவர் சொன்னார், இந்த சிலபஸ் என்ன சிலபஸ்னா தம்பி, கீழ்ப்படிதல்ங்கிற சிலபஸுக்கு சூப்பரான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறார். என்ன? தன்னை தானே வெறுத்து பேகை தூக்கி கொண்டு என் பின்னே. இங்க புக் எது தெரியுமா?
நம்ம பிள்ளைங்க இப்போல்லாம் சும்மா ஐபேட்லாம் வந்து ஸ்கூலில் ஃபுல்லாக டிஜிட்டலாக மாறிடுச்சு. நம்ம பிள்ளைல போய் ஸ்கூலில் விட்டாங்க பேகை தூக்கினா காத்தா இருக்கு, ஸ்டைலாக தூக்கணும். என் பேகெல்லாம் நீங்கள் தூக்கி இருக்கணும், அது உள்ளே உட்காந்து மடிஞ்சுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் நான். அவ்வளவு புக்ஸு உள்ள இருக்கும். ஏன்னா அவ்வளவு படிக்க வேண்டியது என்ன இருக்கு. தெய்வம் சொல்றாரு, நீ புக்ஸ் வைக்கிறது மாதிரி உன் முதுகுல இப்ப என்ன வைப்பேன், இது அதை விட குனிய வைக்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, புக்கை விட குனிய வைக்கிறது. புக்குக்கு பதிலாக எதை வைப்பேன் நான் இப்ப, அதுதான் பாடமே. கிளாஸ்ல உட்காரணும்னு நினைச்சிட்டீங்களா, கீழ்ப்படுதல் கிளாஸ்ல உட்காரணும்னு நினைச்சிட்டா முதல்ல தம்பி உன்னை வெறுத்துட்டு தான் அந்த கிளாஸுக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும் தம்பி. சும்மா ஜாலியாங்கிட்டு வர்ற சோழியே. நான் பாலோடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க எங்களை, என்னையும் பாப்பாவையும். அவனே பாவம் இப்போதான் கிண்டர்கார்டன் ப்ரீ ஸ்கூல் போயிருக்கான். அவனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கானு அவர்கிட்டே கேட்டேன் டீச்சர்கிட்ட, யோ உமக்கு ஒரு இது இல்லையா, இவனே 2 அடியில் தான் இருக்கான், இவனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சரு. சரி போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒரு சேர் போட்டாங்க. சேர் போட்டு அவர் இப்படி உட்காந்துருக்காரு, இப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். உட்கார்ந்தோடனே அவர் பொறுமையாக சொல்கிறார். அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னு நான் கேட்டேன், தம்பி நல்லா படிக்கிறானா, நல்லா இருக்கிறானா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நல்லா படிப்பான், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவான், எது கேட்டாலும் டான்னு பதில் சொல்லுவான், ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை சார் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன் நான். எதுக்குடா ஸ்கூலுக்கு வர்றோன்னு உட்காந்துருப்பான். நம்ம பாலு தான் இப்படியே உட்காந்துருப்பானா. நான் போதே பார்ப்பேன், அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா குட் மார்னிங் பால் அப்படிம்பாங்க. இவன் இப்படியே உள்ள போவான். எனக்கு சங்கடமா இருக்கும், டேய் குட் மார்னிங் சொல்றா, வாயை திறந்து குட் மார்னிங். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற வீடியோஸை எல்லாம் போய் அந்த வாத்தியார்கிட்ட போட்டு காமிச்சா அவரு இவனா இது கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் தான் வாழ்றோன்னு உங்க பையன் உட்காந்துருப்பான். ஏதாவது கேட்டு அப்படியே உட்காருவான், ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லுவான், அப்படியே உட்காந்துட்டு முடிச்சுட்டு போயிடுவான். ஏன் பிடிக்கல? ஏன்னா சரி, உனக்கு ப்ரீ ஸ்கூலே பிடிக்கலன்னா அடுத்தடுத்த ஸ்கூல்லாம் எங்கடா பிடிக்க போகுது உனக்கு? நான் சொல்றேன், நம்மளுக்கு பிடிக்கலதான். ஏன் நிறைய விட வேண்டியது இருக்கு, ஜாலியை விட வேண்டியது இருக்கு. குழந்தை மாதிரி என் பிள்ளைக்கு என்னென்ன வீட்டில் இருக்க, அவனுக்கு வீட்டு ஞாபகமா இருக்கும், அவங்க எங்கே போயிருப்பாங்களோ, இந்நேரத்துக்கு ஜாலியாக கிடா போயிட்டு இருப்பாங்களே, அவனுக்கு மண்டைக்குள்ள ஓடுது. இருந்தாலும் என்ன செய்ய, உட்கார்ந்துதான். அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவன் இப்படி உட்கார்ந்துருந்தாலும் அவங்க சார் சொல்றாரு சூப்பராக படிக்கிறான். என்ன செய்யறான், என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடுவான் சார், என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவான். அவன் கேட்கறதுக்கு டான் அவங்க கிட்ட இருக்கு, ரொம்ப அட்டன்டிவா இருப்பான் கிளாஸ்ல. ஆனா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல் தான் இப்படி இருக்கும். எதுக்குடா உட்கார்ந்து இருக்கோம்? நான் சொல்லச்சா, நம்மளை ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்னு தெரியல, எதுக்கு இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள போகணும்னு தெரியல, எதுக்கு இந்த பாதைக்குள்ள தேவனை நடத்துறாருன்னு தெரியல, எதுக்கு இந்த போராட்டத்துக்குள்ள நடத்துறாருன்னு தெரியல. வெறுப்பாத்தான் இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளும் போது அது மகிமையா முடியும். அல்லேலூயா. அதான் எடுக்கும் போது சொல்றாரு, தன்னை வெறுத்து, அடுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலபஸ் புக்ஸ் எடுத்துக்கொண்டு என் பின்னே. இதுல தன்னை வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆரம்பிக்கிறாரு, ஒரு மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தி. தன்னை வெறுக்கிறது என்றால் என்னன்னா, உலகத்தை ஆதாயப்படுத்தணும்னு நினைப்பில்லாத ஆளு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பைபிள் படிக்கிற ஆள் இல்லை, அடுத்து என்ன, ஜெபிக்கிற ஆள் இல்லை, பிரசங்கம் பண்ற ஆள் இல்லை, வேற ஆராதனை நடத்தணும் அந்த ஆளை சொல்லல. தன்னை வெறுக்கிறவன்னா யாருன்னா, உலகத்தை ஆதாயப்படுத்திக்கணும்னு
நினைக்காத ஆளு. ஏன் தெரியுமா அதை நான் சொல்றேன்? பரிசேயர்கள் சதுசேயர்கள் கிட்ட ஆண்டவர் இதை பேசும்போது அவங்க எல்லாம் ஒரு பக்கம் பண ஆசை பிடிச்சிருக்கான், அடுத்து புகழாசை பிடிச்சிருக்கான், அடுத்து அதிகார ஆசை பிடிச்சிருக்கான், அதோட சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையில தேறினவனாவும் இருக்கான். எப்படி இருக்கான்? பக்கத்துல கை பிடிச்சலுங்க. நம்ம வார்த்தையில புலி சொல்லுங்க, வார்த்தையில எப்படி புலியோ மீதி எல்லாத்திலுமே புலிதான். இதுக்கு பேர் வெறுக்கிறது இல்ல. இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களுடைய பிரச்சனை என்னன்னா, வார்த்தை எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு தெரியுமோ, தோரால எவ்வளவு பெரிய ஸ்காலரோ, ஈக்குவலா அவனுடைய இருதயம் பணத்தின் மேலையும் புகழின் மேலையும் அதிகாரம் மேலையும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமும் இருக்கு, தெய்வமும் இருக்காரு. அதுக்கு பேர் வெறுக்கிறது இல்ல. எது மட்டும்தான் இருக்கணும்னா, தெய்வம் மட்டும். என்னுடைய ஆதாயம் கர்த்தர் மட்டும்தான், என்னுடைய ஜீவன் கர்த்தர் மட்டும்தான், என்னுடைய தேவை கர்த்தர் மட்டும்தான். மீதி எல்லாம் அவர்கிட்ட இருந்து வர்ற கொசுருன்னு மண்டைக்குள்ள இருக்கான். இதை எடுத்துடணும், பிசாசு உள்ள இருக்கான்னு அர்த்தம். இந்த லேண்டை தூக்கிடணும், உள்ள இருக்கான்னு அர்த்தம். இந்த காரியத்தை எப்படியாவது கைவசப்படுத்திடணும், உள்ள இருக்கான்னு அர்த்தம். எந்த ஒரு இருதயம் உலகத்தை ஆதாயப்படுத்தணும்னு நினைக்குதோ அவன் தன்னை வெறுக்காதவன் அர்த்தம். நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? டெஃபினிஷன், தன்னை வெறுக்கிறவனுக்கு செப்ப வீரர், ஊழிய பாரம், வேற ஆராதனை வீரர், எப்ப பார்த்தாலும் அப்படியே உள்ள இன்னொன்னு இருக்கு, பண ஆசை. உள்ள இன்னொன்னு இருக்கு, பொருளாசை. உள்ள இன்னொன்னு இருக்கு, அதிகார ஆசை. உள்ள இன்னொன்னு இருக்கு, இந்த உலகத்துல நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒண்ணு இருக்கு. தெய்வம் சொல்றாரு, நீ உன்னை வெறுக்கல இன்னும். அல்லேலூயா. ஒரு வாலிபன் ஒருவன் இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், போதகரே, நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும் கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவன் சொல்றத நல்ல கவனிங்க. நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். யாரு? என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னா, என்ன நன்மை நான் செய்யணும். What good should I need to do to inherit the kingdom of God? To inherit eternal life. நான் நித்திய ஜீவனை எடுக்கிறதுக்கு நான் என்ன நன்மை. ஆனா தெய்வம் அவன் என்ன நன்மை செய்யணும்னு சொல்லாம எதை விடணும்னு சொன்னாரு. யாருக்கிட்ட? அந்த ஆளுகிட்ட. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. சரி, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கைக்கொள். ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் கிளாஸ். யாருக்கு? தலைவருக்கு வந்து கேட்டார், நித்திய ஜீவன் வேணும் ஆண்டவரே, அப்படின்னா நீ கிளாஸுக்கு நீ ரொம்ப பொருத்தமான ஆளு தம்பி, உட்காருன்ட்டாரு. உட்காரு சொல்றாரு, இங்க பாரு ராஜா, உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா என்னுடைய கற்பனைகள் என்ன செய். இதை சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யாருக்கு? இவருக்கு. ஏன் அப்படின்னா அடுத்த வசனம், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதுல எது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பெரிய ஆளு சார், எனக்கு தெரியாத மேட்ரே. நீங்க ஜெப குறிப்புலாம் சொன்னீங்கன்னா 5 மணி நேரம் திணற ஜோம் பண்ற ஆளாக்கும் நான். நீங்க பிரசங்க டைட்டில் மட்டும் கொடுங்க பிரதர், 3 மணி நேரம் கொளுத்தி தள்ளுவேன் வச்சு. நீங்க ஆராதனைக்கு டைம் மட்டும் கொடுங்க, பேன் பாத்துருவேனாக்கும். பெரிய நான் தெரியுமாக்கும். எனக்கு யாருக்கு சொல்றா? எவைகளா கொண்டே. இப்ப தெய்வம் சொல்றாரு. அடுத்து, அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக. நல்லா ஒண்ணு ஒண்ணா கவனிக்கணும், விரல் விட்டுக்கங்க எல்லாரும்.
கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். மொத்தம் எத்தனை இருக்கு? 6. எத்தனை? 6 கட்டளையே யாரு சொல்றா? இப்ப ஏசு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு? நம்ம ஸ்காலருக்கு தான், வேத புலிக்கு பயங்கர சந்தோஷம். 6 சொன்ன உடனே இப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு சொல்லுங்க? அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஐயாவுக்கு பெருமை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அக்கா. சின்ன வயசுல இருந்து நான் இதெல்லாம் பட்டே கலப்புற ஆளு, என்கிட்ட என்ன செய்றீங்க நீங்க? ஜபத்தை பத்தி பேசுறீங்க, ஆராதனையை பத்தி. மோட்டர் ஸ்டார்ட் ஆகட்டும் ஆண்டவரே, நீர் நிறுத்தினா கூட என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது சொல்றாரு. எந்த கட்டளைன்னு கேட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து கைக்கொள்ளு. ஆனா ஆண்டவர் மாதிரி சரியான ஆளு. அதான் சொன்னேன், பாடம் எடுக்கிறதுல தெய்வத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே. உடனே நல்லா கவனிங்க, எத்தனை கட்டளை சொன்னாரு? 6 கட்டளை சொன்னார். மொத்தம் எத்தனை கட்டளை இருக்கு? 10 கட்டளை. என்ன புதுசா 2 கட்டளை இருக்குது? எங்க இருந்து வந்துச்சு இது? மொத்தம் எத்தனை கட்டளை இருக்கு? 10 கட்டளை இருக்கு. ஆனா தெய்வம் அவங்கிட்ட சொன்னது வெறும் 6 கட்டளை சொன்னாரு. அந்த 6மே எதை சார்ந்தது என்றால், 2ஆ பிரிக்கலாம் கட்டளைகளை. 10 கட்டளைகளை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப், இன்னொன்னு மாரல் லைஃப். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு ஆவிக்குரிய வாழ்க்கை, அடுத்து என்ன? அடுத்து மாரல் லைஃப். மாரலுக்கு தமிழ் என்ன? ஐயோ, மாரல் லைஃபுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை. சரியா? ஒன்னு ஆவிக்குரிய வாழ்க்கை, மற்றொன்று ஒழுக்கமான வாழ்க்கை. இவங்கிட்ட சொன்னது எதுன்னா ஒழுக்கமான வாழ்க்கை. யார்கிட்ட? விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, அடுத்து என்ன? பொய் சாட்சி சொல்லாத, இச்சியாது இருப்பாயாக, அடுத்து உன் தாயின் தகப்பனையும் கனமன. இது எல்லாம் ஒழுக்கத்தின் கட்டளைங்க. ஒழுக்கத்தை அவன்கிட்ட சொன்ன உடனே இது எல்லாம் பட்டே கலப்புவேன் நானுட்டான். தெய்வம் எதை சொல்லலைன்னா அவங்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான முதல்ல இருக்கிற 4 கட்டளைகளை யார்கிட்ட சொல்லல? என்னென்ன கட்டளைகள் அது சொல்லுங்க? உனக்கு வேற தேவன் உண்டா இருக்க வேண்டாம், சிலைகள் வேண்டாம், அடுத்து அவருடைய நாமத்தை ஷாபத் டே நீ வைக்கணும், அடுத்து அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4 கட்டளை. இந்த 4ம் தெய்வத்தை சார்ந்த கட்டளைகள். இந்த 4க்கும் ஒரே கட்டளையா தெய்வம் கொடுத்தார். என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு கட்டளையை சொல்லாம தெய்வம் ஒரு பாடம் எடுத்தார். என்ன பாடம் எடுத்தார்னா, அடுத்த வசனம். அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று கிளாஸ் ரூம்ல எடுத்த உடனே இப்ப ஸ்டூடெண்டோட நிலை என்ன? வாசிங்க. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்து அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கிளாஸ் ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி இருக்கு? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு வாஞ்சையோட கேட்ட ஆளு அவர் எதை விடணும்னு சொன்னாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப விருப்பம் தான். சொல்லுங்க, செய்யறதுக்கு வாஞ்சையோட விருப்பம் தான், விடுறதுக்கு தான் பஞ்சாயத்தா இருக்கு. நான் என்னத்தை செய்யணும்னு தைரியமா கேட்டாலு தெய்வம் சொன்னாரு செய்ய வேண்டாம் விடுனாரு. உடனே என்ன செஞ்சிட்டார் ஆளு? துக்க முகமாய். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் தன்னை வெறுக்கிறது. உங்க இருதயத்துல கை வைங்க, ஒரு கையை வானத்துக்கு நேரா உயர்த்திக்கங்க. என் இருதயத்தை எந்த உலகத்தின் காரியம் ஒட்டி இருந்தாலும் ஆண்டவரே உடைய இரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து முழுமையாய் உம் பக்கம் எங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு உங்களிடத்தில் அன்பு செய்யறதற்கு தேவன் எங்களை பலன் தாரும்.
நாங்க துக்கப்படவே கூடாதப்பா. நீங்க விட்டுன்னு சொல்லும் போது எங்களுக்கு துக்கம் வரக்கூடாது. இழப்பு இருக்கும் போது துக்கம் வரக்கூடாது. வேண்டான்னு சொல்லும் போது துக்கம் வரக்கூடாது. துக்கம் வரக்கூடாது. துக்கம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. தன்னை வெறுத்து, அடுத்து தன் சிலுவையை எடுத்து. ஒரு இடத்துல கேட்டேன், ஏசப்பாவை பின்பற்றுகிறதுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப ஆசை சொன்னோன்னா எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா கை உயர்த்துறாங்க. அடுத்து கேட்டேன், சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆசைன்னா அம்புட்டு கை கீழே விழுந்துருச்சு. பின்னாடி வர்றதுக்கு ஆசை இருக்கு, எதை தூக்கிட்டு வர ஆசை இல்லை. சிலபஸ் இல்லாம இயேசுவை எப்படி படிக்க முடியும்? சிலபஸ் இல்லாம தெய்வத்தை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? ஒரு ஞானத்தை, அதனால தான் பவுல் எழுதுறாரு, தேவனை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணின. யார் அறியணும்னா எஸ், என் தெய்வத்தை அறியணும்னு நினைச்சிட்டேன்னா நான் வேற வழியே இல்லை. சிலபஸை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சிலுவை ஒருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை கொடுக்கிறார். நான் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த சிலுவையை இறக்கி வைக்கவே. நான் இன்னும் சொல்றேன், தேவ சித்தம் செய்கிறது எளிது. ஏன்னு சொன்னா அந்த சித்தத்தை செய்ய வைக்கிற பலன் யார்கிட்ட இருந்து வரும்? எது ரொம்ப கஷ்டம்னா அந்த சித்தத்துக்கு நேரா உங்களை அர்ப்பணிக்கிறது. ரூட்டு எது? அந்த பாத்து, அந்த காலங்கள். ஒரு சித்தம் நிறைவேற போதுன்னா அந்த நிறைவேறுகிற காலம் வரும்போது அது குயிக்கா அப்படி நிறைவேறிடும். ஆனா அந்த சித்தத்துக்கு நேரம் நடந்து போகிற ஒரு டியூரேஷன் இருக்கும்ல, அந்த கால சமயங்கள் இருக்கும்ல, நீங்க தாக்கு பிடிக்க வேண்டிய சில நாட்கள் இருக்கும்ல, அது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அந்த கடினத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. கானானை சுதந்தரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உள்ள போக தெய்வ அப்ரூவல் கொடுத்தோன்னா உள்ள போய் சடத்தரத்தனை அழிக்க, உள்ள போய் ஆக்குபை பண்ண, பங்கு போட ரொம்ப ஈஸி. ஆனா கானானுக்கு நடந்து போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டானுங்க அவ்வளவு பேரும். It is the path that we choose by obeying the command of God. தேவனுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி அந்த பாதையை எடுக்கிறது தான் ரொம்ப டஃப். That is what the cross is. That is what the cross is. ஏசப்பாவை தூக்குல கொண்டிருக்கலாம், கத்தியை வச்சு குத்தி கொண்டிருக்கலாம், அடிச்சு கொண்டிருக்கலாம், மலையிலிருந்து எத்தனையோ முறை தள்ளி விட ட்ரை பண்ணா, தள்ளி விட்டு கொண்டிருக்கலாம். ஆனா தெய்வம் எதுல தான் இறந்தாரு? சிலுவையை தூக்கிட்டு போய். ஏன் அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனம் அவர் மேல மரத்துல தான் தூக்கப்படணும்னு இருக்கு. மரத்துல தான் போகணும். பக்கத்துல கை பிடிச்சலுங்க, நம்மளுக்கு என்ன எழுதி இருக்கோ அதை தூக்குனாத்தான் சிலபஸே. அதை தூக்காம வேற தூக்குற வேலைக்கு ஆகாது. இயேசு கிறிஸ்து சிலுவையா தூக்கணும்னு எழுதி இருக்கு, மரத்துல தூக்கப்படணும்னு இருக்கு. எதைத்தான் தூக்குறாரு? உங்களுக்கு எனக்கும் என்னத்தை வச்சிருக்காரு? உங்களுக்கு வேற, எனக்கு வேற. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மனரம்யமா தூக்கிருங்க. தெய்வம் உங்களோட வருவார். அல்லேலூயா. பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் அந்த பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அந்த நடக்கிற வழியை நினைச்சு என்ன செஞ்சிடாதீங்க ஒரு நாளும். பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்? ஆண்டவர் சொல்ல, தாவீது அழகா சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. அடுத்து சொல்றாரு, பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீங்க பாதாளத்தில் இருக்கிற வழியில இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற வழியை நாம் எடுத்துக்கணும். அதுதான் சிலுவையோடைய முக்கியமான பார்ட்டே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முழுமையா நாங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு பாடுகளின் வழியாய் நீங்க கற்றுக்கொண்டது போல அந்த சிலபஸை நாங்க எடுத்துக்கிறோம். மனசார சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். யோபு சொன்னாரு, நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. He was ready. சிலபஸுக்கு ரெடி. அவர் சொன்னது போலவே கடைசியில தெய்வம் சுத்த பொண்ணா விளங்க வைக்கல. அந்த பாடத்தினுடைய மகிமை கடைசியில விளங்கல. அந்த கீழ்ப்படிதனுடைய வெளிப்பாடு மகிமையும் எவ்வளவு இன்னும் நம்ம பேசுறோமே.
இன்னும் நாம பேசுறோமே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பூரணராகும் வரைக்கும் தமக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிளாஸ் ரூம்ல இருக்கிறவனுக்கு இந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பாடுபட்டது போல அந்த வேர்ஸ் மட்டும் போடுங்களேன். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்லல. நம்ம ஆளு பயங்கரம். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம டீச்சர் எப்படிப்பட்ட ஆள்னா, PhD வாங்கின ஆளாக்கும், டாக்டரேட் வாங்கின ஆளு. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். எதுல? பாடுகள்ல டாக்டரேட் வாங்கின ஆளு, மரணத்தை ஜெயிச்சதுல டாக்டரேட் வாங்கின ஆளு. சிலுவை எப்படி தூக்குறதுன்னா யார்கிட்ட கத்துக்கலாம்? நீங்களும் நானும் உங்க பிள்ளைகளை எந்த டீச்சர்கிட்ட போய் விடுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நானும் ஒரு இடத்துல கீபோர்டு கிளாஸுக்கு என்னை சேர்த்தாங்க மதுரையில், எங்க அம்மா அப்பா. சரியா? எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கீபோர்டு பேசிக்ஸ் எல்லாம் அப்போ கொஞ்சம் தெரியும். அவர் பாவம் நல்ல டீச்சர் தான். போய் அவர் கீபோர்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாரு. CDEFG அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன செய்யும். நான் போயிட்டு எடுத்தோடனே அப்படி எப்படின்னா அவர் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. சொல்லியே கொடுக்க மாட்டேன்ட்டான் மனுஷன். அடுத்தனுக்கு இவன் அதிக பிரசங்கி யாரு சொல்லிட்டு அடுத்துதான் கண்டுபிடிச்சேன், அந்த மனுஷனுக்கு என்னை விட கம்மியா தான். இவர்கிட்ட போய் நான் என்னத்தை படிக்கிறதுன்னு ஓடியே வந்துட்டேன். நான் யார்கிட்ட இருந்தேன்? அந்த டீச்சர்கிட்ட இருந்தேன். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல. சிலுவை தூக்குறதுல PhD, சிலுவையில தொங்குறதுல PhD, அவமானத்தை சகிக்கிறதுல PhD, நிந்தைகளை சகிக்கிறதுல PhD. அந்த டீச்சர் சொல்றாரு, நானும் உன்னை அதே போல மாற்றுவேன். டீச்சரை வச்சுதான் சரியா வேல்யூ சொல்றாரு. அவர் எப்படி மரிச்சாரோ அது ஆயுதம் என்ன செஞ்சுக்கங்க மைண்ட்ல தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு, ஏனென்றால் அடுத்து ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த கீழ்ப்படிதல் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார்னா தெய்வம். கீழ்ப்படிதல் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குனே உள்ள ஆசீர்வாதம். எதை செய்வாரா? பாவங்களை விட்டு, துணிகரமான பாவங்கள் உங்க வாழ்க்கை, நான் சொல்றேன் சில அந்தரங்க பாவங்கள், துணிகரமான பாவங்கள். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு அந்தரங்கத்திலையும் துணிகரத்திலையும் அவ்வளவு மோசமான பாவங்களை இந்த நாட்கள்ல பார்க்க முடியுது. ரீசன் என்ன தெரியுமா? கிளாஸ்ல உட்கார முடியாததுனால. நீங்க கிளாஸ்ல உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பாவத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது அதனுடைய ரிசல்ட் ஆக்கும். எது? கிளாஸ்ல உட்கார்றதுக்கான ரிசல்ட். சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படிய எதை உங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார்னா பாவம். அப்போ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ங்கிறதுக்கு வசனத்தினுடைய ஆதாரமும் எங்கதான் இருக்குன்னா கிளாஸ்ல தான். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்ங்கிற வார்த்தையினுடைய ஆதாரம் எங்க இருக்குன்னா சப்ஜெக்ட்ல தான். அதனால தான் சொல்றாரு, சாகிற வரைக்கும் மனுஷனா வாழ்ற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மரிக்கிற வரைக்கும் கீழ்ப்படிதலை மட்டும் விட்டுறாதீங்க. கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையில கூட இயேசுவை போல கடைசி நிமிஷத்துல போராடி ஜெபிச்சாவது கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. ஏன் முடிக்கும் போது சொல்றாரு, அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருவார்?